கட்சியுடைய மைய சென்னை மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சென்னை மாநகராட்சி ஆணையருடைய தலைமையில், தேர்தல் அவருடைய தலைமையில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியும் கூட்டம் கூட்டப்பட்டது. கூட்டத்தின் நோக்கம் வாக்கு இயந்திரம் சரிபார்த்து எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும், சென்னை முழுக்க இருக்கிற வாக்குச்சாவடிகள் அனைத்துக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு அந்த வாக்கு போடுகிற இயந்திரத்தை அனுப்புகிற பணி. இதனால் வரை சென்னையிலேயே சிந்தாரப்பேட்டை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் தான் அந்த இயந்திரங்கள் இருந்தன. அந்த இயந்திரங்களை தினந்தோறும் சரிபார்த்து அது சரியாக இயங்குகிறதா, பதிவு செய்யப்படுகிற வாக்குகள் ஒரு வாக்காளர் எதற்காக வாக்கு அளிக்கிறாரோ அந்த சின்னத்தில் சரியாக வாக்கு போய் சேர்கிறதா என்கிற பல்வேறு விஷயங்களை அதில் சரிபார்த்து நாளை மறுநாளோ அனுப்ப இருக்கிறார்கள். வாக்கு இயந்திர பெட்டிகள் அதில் என்ன கோளாறுகள் நடக்கிறது, என்னென்ன செய்தி பின்னோக்கி வரும் என்பதற்கான சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகள் சென்னை மாநகராட்சி ஆணையரிடத்தில் கேட்கப்பட்டது. அவரும் எப்போதும் போல இயல்பாக சொல்லுகிற பதிலையே எல்லாம் சரிபார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இயந்திர பெட்டி மேல் நான் சார்ந்து இயங்குகிற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமா அவர்கள் இந்த வாக்கு இயந்திர பெட்டி வந்த நாளிலிருந்து வாக்குச்சீட்டு தான் வர வேண்டும், வாக்குச்சீட்டு மூலமாக வாக்களித்து வேட்பாளர்களை தேர்வு செய்வதுதான், சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, நகரமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதுதான் சரியாக இருக்கும், இந்த பெட்டியில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது என்று பல்வேறு இடங்களிலே அண்ணன் திருமா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல எஸ்ஐஆர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது இந்த வாக்கு இயந்திரத்தின் மூலமாகவும் ஒரு பகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல இருக்கிறது. அதை பங்கேற்று சிறப்பித்திருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறோம். எந்த குளறுபடியும் வரக்கூடாது, வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் கலந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்பி. ஒரு இயந்திர பெட்டியை, வாக்களிக்கிற இயந்திர பெட்டியை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்வதற்கு முன் 100% அதை சரிபார்க்க வேண்டும். சரிபார்க்கிறது மட்டுமில்லாமல் அந்த வாக்கு இயந்திரம் தவறாக அது பழுதடைந்தால் அல்லது குளறுபடி ஏற்பட்டால் அதற்கு அடுத்ததாக ஆல்ரெடி ஏதாவது ஒரு மிஷின்ஸை ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பெட்டி இயந்திரம் இருக்கிற இடத்தில் ஒரு கேமரா வைக்கணும். அதை படம் பிடிக்கிற ஒரு கேமரா வச்சு அதை கண்காணிக்கணும். அந்த இயந்திரம் சரியாக இயங்குகிறதா இல்லையா என்கிறதை கண்காணிக்கப்பட வேண்டும். அது தேர்தல் ஆணையம் தான் கண்காணிக்கப்பட வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தை சார்பாக. நன்றி. தமிழ் ஒன்றில் சும்மா ஷெட்யூல்டு தான் இருக்குது. சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு அந்த ஓட்டிங் மிஷின் 15+1 தான் அலோடு. அது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேலட் பாக்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அது நாளைக்கு சிந்தாரிப்பேட்டில் இருக்கிற அந்த வேர் ஹவுஸில் அதுக்கு அந்த ரேண்டமைசேஷன் நம்பர்லாம் அலாட் பண்ணி அந்த தொகுதிக்கு 2 நாள் அனுப்புவாங்க, எக்ஸ்ட்ரா பாக்ஸ் தவிர மாதிரி. அப்போனா சில தொகுதினா 15னா சைதாப்பேட்டை மட்டும்தான் ஒரு பாக்ஸ் வருது, ஒரு மிஷின் வருது, இந்த பேலட் யூனிட் பியூன்னு சொல்லுவாங்க. பாக்கினா 2 3 வரும் பாக்கி தொகுதிக்கெலாம். அது தகுந்த மாதிரி இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது 20% ரிசர்வ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓ அந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருப்பாங்க. அது தகுந்த மாதிரி அன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக மீட்டிங் நடந்தது. அப்புறம் 2 3 நாளில் இது கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க.
வீடு வீடாக வந்து அந்த டோர் ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நான் எங்களோட கோரிக்கை பிஜேபியின் சார்பாக என்ன கோரிக்கை சொன்னோம்னா, அது வந்து எந்த ஒரு மாநகராட்சி அதிகாரியும் அரசு அலுவலர்கள் கொடுக்கும்போது எந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸும் போகக்கூடாது. வேணால் வெரிஃபை நாங்கள் பண்ணோம். ஏன்னா குறைஞ்சது வந்து 8 பேர் ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகலாம். அது தேவையில்லாமல் பிரச்சனை வரும். யாரும் அவங்க கொடுத்த பிறகு நாங்களும் வெரிஃபை வேணால் பண்ணலான்னு சொன்னோம். அது மாதிரி அந்த பேலட் பாக்ஸ் அந்த போஸ்டல் வேலட் சம்மந்தமாகவும் விரைவில் வந்து அதுவும் அறிக்கை வரும். அது சம்மந்தமாக பேசினார். வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நேரடி கவனத்துக்கு கொண்டு வாங்க, நான் அதுக்கு தான் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னாங்க மாநகராட்சி. இந்த மேட்ரு இல்லை, பூத் ஸ்லிப் வந்து யாரும் கட்சிக்காரங்க ஆக்சுவலாக ஜெனரலாக போகக்கூடாது. அவங்க மாநகராட்சி அதிகாரிகள் அவங்க பிஎல்ஓஸ் அவங்க தான் போய் கொடுக்கணும். அவங்க அதான் சொல்லிடுவோம். இதில் வந்து எப்போ வேட்பாளருடைய பேர் சின்ன அந்த ஒரு பணி எப்போ தொடர்ந்து சொல்லியிருக்கு? அதில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரிண்டிங் ஆன பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த போன பிறகு ஃபைனல் அந்த பியூஸ் அந்த மிஷின் போன பிறகு மண்டே மேலேருந்து அந்த ப்ராசஸ் தேர்தல் கமிஷன் ஆணையை பெற்று எங்கள் மாநகராட்சியோட ஆணையர் அவர்கள் அந்தந்த ஆர்வக்கு பர்மிஷன் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று சார், இந்த ஸ்ட்ராங் ரூமில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். தேவைப்படுற இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு பூத்துக்கே ஒரு இடத்துலேயே வந்து 3 பூத் 4 பூத் இருக்கும். அங்கேயே ஆல்ரெடி வச்சுருந்தா கொஞ்சம் வந்து நமக்கு அந்த டைமிங் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு கால அவகாசம் இருக்காது. இல்லை அது வந்து எலெக்ஷன் இசிஐ ரூல்ஸ் பிரகாரம் அன்னைக்கு அதுக்கு நாள் தான் மூவ் பண்ணுவாங்க. அதான் வந்து இசிஐ ரூல்ஸ் இருக்குது. அது காமன் ரூல்ஸ் வந்து எல்லா எலெக்ஷனுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்து போய் வைக்கக்கூடாது. இல்லை அங்கே வச்சுருப்பாங்க ஸ்ட்ராங் ரூம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரூம் இருக்கும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அது வந்து அது முறையாக ப்ராப்பராக போலீஸ் பந்தோபஸ்தர் இருக்கும். அது அப்போ தான் மூவ் பண்ணுவாங்க. சார் இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் மேலே அது பிசிகே சொல்கிறது நம்ம பதில் சரி. இன்றைக்கி வரைக்கும் இப்போ போன வாட்டி இப்போ பார்லிமெண்ட் 2 தொகுதி எம்பி ஜெயிச்சார். யார்? திருமாவளவன். அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு தெரில. ரவிக்குமாரை வந்து லாஸ்ட் டைம் ஜெயிச்சார், எம்பியாக ஜெயிச்சார். திருமாவளவன் கூட ஜெயிச்சார். அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர் இவிஎம்லேருந்து ஜெயிச்சாங்க. போன வாட்டி திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இந்த இவிஎம்மில் வச்சு தான் ஜெயிச்சாங்க. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அவங்க தான் போய் கேட்கணும். திருமாவளவன் அது அவங்க இசிஐயில் ஒரு எம்பி வந்து அதுக்கு நடைமுறை இப்போ வந்து நிறையா காலங்கள் மாறிவிட்டது. யாரும் ப்ரூவ் பண்ண முடியல. இவிஎம் மேலே எந்த குறையும் வந்து பல்வேறு டைமில் எலெக்ஷன் கமிஷன் வந்து இசிஐ கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் கொடுன்னு சொன்னாங்க. அதில் ப்ரூவ் ஆயிடுச்சு. எந்த விதமான பிரச்சனை அவங்க ஜெயிக்கும் போது மட்டும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துச்சு. அவரை மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா யார்? எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபியை பொறுத்த மட்டும் மாநகராட்சி ஆணையரும் இந்த சென்னை மாவட்ட தேர்தலில் எந்த குற்றச்சாட்டும் இது வரைக்கும் நாங்கள் சொல்லலை. இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் வந்து அவர் பயஸ்டாக எங்களை பொறுத்த மட்டும் இல்லை. மாநகராட்சி காவல்துறை ஆணையர் அருண் மேலே தான் இன்றைக்கி வந்து எங்களோட பிஜேபியின் சார்பாக எங்களுடைய தேசிய ஸ்போக்ஸ் பர்சன் நரசிம்மராவ் அவர்களும் எங்களோட வழக்கறிஞர் சவுந்தரராஜன் குமரகுரு எங்களோட மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர்லாம் இன்றைக்கி சிஇஓட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை போலீஸ் கமிஷனரை மாற்றுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டு அவர் மாதிரி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரி, சென்னை மாநகராட்சி ஆணையரை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் எங்களுக்கும் வரல, எங்கள் தலைமையிலேருந்து வரல. எங்கள் தலைமையிலும் எது மாதிரி எங்கள்கிட்டையும் சொல்ல. நாங்களும் எங்கள் ஃபீல்டை நாங்கள் ஒர்க் பண்ணதில் எங்கள் மாவட்ட தலைவர்களோ எங்கள் கட்சி நிர்வாகி சார்போ எந்த கம்ப்ளைண்ட்டோ என்னோடய மாவட்ட தேர்தல் அதிகாரியோ அதாவது கார்பரேஷன் கமிஷனர் அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மாதிரி வரல. ஸோ அவர் மேலே நாங்கள் என்ற குற்றச்சாட்டுக்கும் சிஓக்கும் இசிஐலையும் கொடுக்கல. காவல்துறை அதிகாரி மேலே கொடுத்தோம். நாங்கள் சில காவல்துறை அதிகாரிகள் 1-2 பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய தலைமையிலேருந்து சிஓட்ட போய் அருணை மாற்றுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்காங்க. சார் நீங்கள் மட்டும் இல்லை, விஜயை நேரடியாக வந்து அருண் மேலே வந்து புகார் வச்சுருந்தேன். சிட்டி கமிஷனர் வந்து விடுதலை பட்சமாக செயல்படுறாரு, எங்களுக்கு பர்மிஷன் டினைன் பண்ணுறாங்க, ப்ராப்பராக வரமாட்டுறாங்க அப்படின்ட்டு இருந்துமே இன்னும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது காரணம் என்னவா நினைக்கிறேன்? அது தவிர தேர்தல் கமிஷன் வந்து எனி டைம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. எங்களோட இது கம்ப்ளைண்ட்டை வந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுடைய பாஜகவோட வழக்கறிஞர்களும் எங்களை டெல்லியிலேருந்து வந்த அகில இந்திய பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மராவ் அவர் தலைமையில் போய் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே ஞானேஷ்குமார் வந்தபோது கூட பல்வேறு குற்றச்சாட்டுகளை நான் அன்றைக்கி ஈலா பேலஸில் நடக்கிற இந்த கூட்டத்தில் கூட நானும் வழக்கறிஞர் சவுந்தரராஜனும் எங்கள் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் படி
அப்போவே நாங்கள் சில காவல்துறை அதிகாரி மேலே அன்றைக்கே டைரெக்டாகவே வந்து தலைமை தேர்தல் ஆணையர் சிஇசி அன்றைக்கே வந்து லீலா பேலஸ் நடக்கிற அந்த கூட்டத்திலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். சார் எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்து நடந்த வாக்குப்பதிவில் வந்து அதிக பெர்சன்டேஜ் வந்து பதிவாயிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? நீங்கள் புதுச்சேரி இந்த வாட்டி வந்து நிறைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி வரும். ஏன்னா இது வந்து ஃபில்டர் ஆகி தான் ஓட்டுக்கே வந்திருக்கு இப்போ. ஸோ இது பர்சன்டேஜ் ஜாஸ்தி வரும். அந்த பழைய பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டுக்கு கம்பேர் பண்ணாவும் இப்போ இருக்க எஸ்ஏஆர் வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வரும். அந்த கம்பேர் பண்ணிங்கன்னா சில அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, எழுச்சியாக வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. இல்லை எஸ்ஐஆர்னால இல்லை. இந்த எஸ்ஐஆர் வந்து இப்போ ஓட்டு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ போன வாட்டி இருந்த ஓட்டிங் எவ்வளோ வந்துச்சோ இப்போ எஸ்ஐஆருக்கு தகுந்த மாதிரி ஓட்டிங் பண்ணிட்டோம். அது நீங்கள் தான் கால்குலேட் பண்ணி சொல்லணும். அந்த ஓட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த ஓட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா அது கரெக்டாக நிலவரம் தெரிஞ்சிடும். கரெக்ட். தேங்க்யூ. ஓகே.